Thank you, Holy Spirit. Hallelujah. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். சொல்லலாமா? நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உயர்த்தி கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, உயர்த்தி புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழுமே. இத சொல்ல சொல்ல ஒரு அற்புதம் நடக்குது. சொல்லுங்க, துதி உமக்கே, துதி உமக்கே, ஓ கனம் உமக்கே, இயேசுவே, ஆமென், ஒருவருக்கே. துதி உமக்கே, துதி உமக்கே, இயேசுவே, மேன்மையும் ஒருவருக்கே. சொல்லலாமா? எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. சொல்லலாமா? நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. துதி உமக்கே, ஒருவருக்கே, இயேசுவே, ஆமென், புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, துதி உமக்கே. அப்படியே ஆராதிங்க ஆண்டவரே. எல்லாம் கனம் மகிமை எல்லாம் மேன்மையும் ஒருவர். ஒரு விசை கரம் உயர்த்தி துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே.
நீரே மகத்துவ உமை ஆராதிப்பே. எல்வலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்வலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. எல்வலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்வலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. என்னை அறிந்தவர் இல்லையே, உமை புரிந்தவர் உமக்கு வந்தவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே, உமை அறிந்தவர் இல்லையே. நல்லா உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ உமை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ உமை ஆராதி. கரம் உயர்த்தி. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ உமை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ உமை ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுங்க. நீரே உன்னத, நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ உமை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ உமை ஆரா. ஒரு விசை கூட நீரே, நீரே உன்னத. உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க தான் உன்னத, நீங்க தான் மகத்துவர். உமை ஆராதிப்பே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம். எங்களை கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் நின்று செபிக்க, ஆராதிக்க, வசனங்களை கேட்க எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சுருக்கமாய் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து நாம் கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஏசாயா 55ஆம் அதிகாரம், 55வது அதிகாரம் 13வது வசனம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். தேவதாரு விருட்சம் காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிற வசனம், முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பொதுவாகவே நீங்கள் வேதத்தை நன்கு கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் நமக்கு சரியாய் விளங்க பண்ணுவதற்கு உவமைகள் மூலமாக, உவமானங்கள் மூலமாக சில காரியங்களை ஆண்டவர் வேதத்திலே விளக்கி சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு
ஒரு விதையை குறித்தும் நிலத்தை குறித்தும் ஆண்டவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? நிலம் என்பது நம்மை வைத்தும், விதை என்பது வேத வசனத்தை வைத்தும், சில விதைகள் வழியருகே விழுந்தன. அந்த வழியருகே விழுந்த விதைகளை சத்துருவானவன் எடுத்துக்கொண்டு போனான். சில விதைகள் கற்பாறையில் விழுந்தன, அவைகள் விளைந்தது, ஆனால் வேர் கொள்ளாமல் போனபோது அது காய்ந்து போயிற்று. அடுத்து சில விதைகள் முட்செடிகள் விழுந்தது, அடுத்து சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. இப்படி ஆண்டவர் அநேக உவமானங்களாக, உவமைகளாக, திஷ்டாந்தங்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இதற்கு ஆண்டவர் வேதத்தில் அநேக காரியங்களை தேவன் பயன்படுத்துகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையான மரங்கள், செடிகள், இவைகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். உதாரணத்திற்கு நீதிமானை பார்த்து சொல்லுகிறார், நீதிமான் பனைமரத்தை போல செழித்து வளருவான் அப்படின்னு சொல்றார். பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள் போல இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க இதே விலங்குகளை நோக்கி நீங்க பாருங்க, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமுள்ளவனா இருப்பான் என்று சொல்லுகிறார். சத்துருக்கு கூட சிங்கத்தை ஆண்டவர் உதாரணமாய் வெளிப்படுத்தி காட்டுகிறார். தன்னை கூட யூதராஜ சிங்கமாய் அவர் வெளிப்படுத்தி தன்னை காட்டுகிறார். இப்படி காக்கையை கவனித்து பாருங்கள், எறும்பை கவனித்து பாருங்கள். வேதத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அநேக விதமான உவமைகளால், ஓமானங்களால் ஆண்டவர் விளக்கி காட்டுவதை வேதத்தில் நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சில நேரங்களில் வெளிச்சத்தை ஆண்டவர் ஓமயமாய் பேசுகிறார். உப்பு என்று சொல்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் இப்படி பல காரியங்களை வேதத்தில் ஆண்டவர் நமக்கு உவமானமாய், உவமைகளாய் நம்மை வைத்து, இயற்கைகளை வைத்து ஆண்டவர் நமக்கு காட்டி கொடுக்கிறது அவருடைய வழக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. வசனத்தை கேட்கும்போது நல்லா கேட்கணும், நல்ல வசனத்தை கேட்கணும். இப்போ ஆராதிக்கும் போது நீங்கள் எப்படி ஆராய்ச்சிகளோ அதை விட 2 மடங்கு வசனத்தை கேட்கணும். ஏன்னா வசனம் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் தான் வாழ்க்கையில் வர எந்த போராட்டங்கள், பிரச்சனைகளாக இருந்தாலும் நிலைத்து இருப்பதுக்கு வசனம் தான் கிரியை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தை ஒளிந்து போகாது. வார்த்தை அப்படியே நிற்கும் நமக்குள்ள. அதுதான் நம்மளை கட்டும், அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே சிறப்படுத்தும். ஸோ இந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வருவீங்கன்னா வசனத்தின் மேலே ரொம்ப வாஞ்சியாக நீங்கள் வரணும். வசனம் தான். நான் ஏதோ ஒரு காரியத்தை பேச முடியும், ஒன்றுமே இல்லாமல் எடுத்துலாம். ஆனால் நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஏன் ஜெபிச்சுட்டு வரோம்னா, இந்த வசனத்தை கவனித்து கேட்கும்போது, இது விதைக்கப்படும் போது நல்ல பலன்கள் கொடுக்க வேண்டும். அட்லீஸ்ட் 30வது, அட்லீஸ்ட் 60வது, அட்லீஸ்ட் 100வது பலன் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. எடுத்துட்டு போயிடக்கூடாது. அது அப்படியே கேட்டதோடு கடந்து போகிற அனுபவம் இல்லை. பாருங்க, 3 காரியங்களோட வசனத்தை கேட்கணும். இதை சொல்லி நான் வார்த்தைக்கு நேராக போகிறேன். ஒன்று, நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஓப்பன் மைண்ட். முதல் ஓ, சரியா? 3 ஓ சொல்கிறேன். ஓப்பன் மைண்ட், திறந்த மனதோடு கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்கணும். கர்த்தருடைய வசனத்தை எப்படி கேட்கணும்னா, திறந்த மனம், நமக்கு நல்ல ஓப்பனாக இருக்கணும். மைண்டு ஃபுல்லாக திறந்து, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, எந்த தொந்தரவுகளும் இருக்கக்கூடாது. அதனால தான் பிள்ளைகள்கிட்ட விளையாடாதீங்க, செல்ஃபோனில் உட்காராதீங்க, கவனித்து கேளுங்க அப்படிலாம் ஏன் சொல்கிறோம்னா, அந்த திறந்த மனதோடு எவ்வளவு நம்ம திறந்து வசனத்தை கேட்க பழகிறோமோ அந்த அளவு ஆண்டவர் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நிலம், நாம தான் நிலம் அப்படின்னா, இந்த நிலம் இடம் கொடுக்கணும். விதைக்கிறவர் அவராய் இருந்தாலும் ஆனால் அந்த நிலம் அந்த விதையை ஏற்றுக்கொள்ளணும். 2வது நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்வ், அதாவது ஈர்க்குற அனுபவத்தோடு வசனத்தை கேட்கணும். அப்படியே ஈர்க்கணும் உங்களை வசனத்தை கேட்கும்போது அதில் அப்படியே ஈர்த்து அப்படியே என்ன ஈடுகட்டி போயிடணும், அப்படியே உள்ளே போயிடணும். அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது எங்கேயோ சிந்தையை கவர விட்டுறக்கூடாது, எங்கேயோ சிந்தையை அப்படியே போயிடக்கூடாது. ஏன்னா உட்காந்து கஷ்டப்பட்டு உங்களுக்காக கர்த்தருடைய வசனத்தை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி பல புத்தகங்களை பார்த்து எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே வந்தோம், உட்காந்துட்டு அப்படியே போகிற அனுபவம் இல்லை. அந்த வசனம் அப்படியே நம்மளை ஈர்க்கணும். ஈர்த்து கொள்ளும்போது தான் அது பலன் கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று, எப்படி கேட்க சொன்னேன்? ஓப்பன் மைண்டு, திறந்த மனதோடு கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். 2வது அப்சர்வ், இழுக்கணும். ஒரு பிள்ளை ஸ்கூலில் இருக்கிறான்னு சொன்னால், அந்த பிள்ளை, சில பிள்ளை பிள்ளைங்க வீட்டில் படிக்கவே மாட்டாங்க,
ஆனால் நல்ல மார்க் எடுப்பாங்க. என்னன்னு போய் கேட்டு பாருங்க, அந்த கிளாஸில் அவங்க கவனிக்கிறது, அந்த டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்படியே தங்கள் சிந்தைக்குள்ள. அப்போ சண்டே சர்ச்சில் உட்காரும்போது வசனத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணணும், ஈர்த்து கொள்ளணும். அந்த வசனம் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து விதைக்கப்படணும், அப்படியே அது நிலச்சி நிற்கணும். அப்போ தான் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போதும் ஏதோ ஒரு போராட்டத்தை நம்ம சந்திக்கும் போதும் அந்த வசனம் நமக்குள்ளேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ஆண்டவர் பேசுவார். அன்னைக்கு நீ இதை கேட்டில்ல, அன்னைக்கு இந்த காரியத்தை உனக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அன்னைக்கு இந்த வசனத்தை ஞாபகப்படுத்த நினைப்பூட்டி கர்த்தர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது ஓ என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது தேவன் தரும் வாய்ப்புகளை நீங்கள் சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலங்கள் மிக பொல்லாதவைகள். நம்ம இந்த கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம், வசனத்தை தேடக்கூடிய காலத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நூதனமான உபதேசங்களும் நூதனமான சூழ்நிலைகளும் ரொம்ப லகுவாய் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பேசிட்டு போகிற ஒரு காலகட்டத்தில் வந்துட்டோம். அல்ல, கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபையை கொடுத்துருக்கிறார்னா நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். இந்த வாய்ப்பை ஒரு நாள் நம்ம விட்டுறக்கூடாது. இது தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பு, இது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு சந்தர்ப்பம். இதை சரியாக நான் பயன்படுத்துவேன். ஆனால் கண்டிப்பாக சொல்ல முடியும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, பொதுவாகவே வசனத்தை கேட்கும்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஆப்பிள் நிறுவனத்துடைய மிகப்பெரிய ஃபவுண்டர் அவர் தான். அவர் ஒரு முறை என்ன செய்தார் அப்படின்னா, ஒரு தன் மரிப்பதற்கு முன்பு ஒரு வாக்கியத்தை அவர் சொன்னார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஸ்டே ஹங்கரி ஸ்டே ஃபூலிஷ் அப்படின்ற வார்த்தையை சொன்னார். அதாவது எப்போதும் பசியோடு இருங்கள், எப்போதும் ஞானம் இல்லாதவர்களைப் போலவே இருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வளரணும், நான் சாதிக்கணும், நான் நிலைச்சிருக்கணும், நான் மேன்மைப்படணும், அப்படின்னு நான் உயரணும் அப்படின்னு ஒரு மனுஷன் நினச்சானா இந்த ஃபார்முலாவை கடைபிடிக்கணும். ஸ்டே ஹங்கரி, எப்போவுமே பசியோடு. நான் திருப்தி ஆகிட்டேன்னு சொல்லக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது. ஸ்டே ஃபூலிஷ், எப்போவுமே எனக்கு ஒன்றும் தெரியலை, எப்போவுமே இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது உண்டு, எப்போவுமே எல்லாவற்றையும் நான் அறிந்திடலை. எனக்கு வயசு அதிகமாக இருக்கலாம், அனுபவங்கள் அதிகமாக இருக்கலாம், ஏன் வருடங்கள் கூட அதிகமாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னும் எனக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கையில் அநேக பாடங்கள் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இதெல்லாம் அப்படி கேட்கணும். வசனத்தை அப்படி கேட்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் அந்த வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஓப்பன் மைண்டாக கேட்கணும், அப்சர்வ், இழுத்து கொண்டு கேட்கணும். மூணாவது நான் சொன்னேன் ஆப்பர்ச்சுனிட்டி. தேவனுடைய கொடுக்குற இந்த வாய்ப்புகளை தவற விட்டுறக்கூடாது. வெள்ளங்கள்லாம் வருது, பூமி எதிர்ச்சி வருது, அவங்களாம் இப்படி உட்காந்து ஜாலியாக உட்காந்து சந்தோஷமாக சமாதானமாக உட்காந்து கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னு சொல்கிறேன்னா, இதே வாய்ப்புகள் எல்லா நாளும் நமக்கு கிடைக்காது. வாய்ப்பு உள்ள போதே அதை சரியாய் தக்க வைத்து கொண்டால், அந்த வசனத்தை அப்படியே கேட்டுக்கிட்டோம்னா, ஒரு காலத்தில் இந்த வசனம் நம்மை போதித்து நம்மை வழிநடத்த போதுமானதாக இருக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சரி, இங்கே வருவோம். நல்லா கவனிங்க. ஓமைகளால் ஓமானங்களால் ஆண்டவர் வேதத்திலே அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருந்தாலும், இங்கேயும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிற வசனம் என்னன்னா, முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். வேதத்தை நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, முள்ளுடைய தன்மைகள் வித்தியாசம், அனுபவங்கள் வித்தியாசம். தேவதாரு விருட்சங்களுடைய அனுபவங்கள் வித்தியாசம். இதை ரெண்டையும் நான் உங்களுக்கு காட்டி அப்படியே நேராக வார்த்தைக்கு நேராக போக போகிறோம். நல்லா கவனிங்க. முள் என்பதுடைய தன்மைகள் டோட்டலியாக சேஞ்ச், வித்தியாசமானது. தேவதாரு விருட்சம் அப்படின்றது அதுவும் டோட்டலியாக வித்தியாசமானது. இப்போ முள் என்பது என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு முள் என்பது ஒன்று சாபத்தை குறிக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். அது உனக்கு முள்ளும், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். நல்லா கவனிங்க. அதுவரை தேசத்தில் முள்ளு கிடையாது, அதுவரை தேசத்தில் ஆண்டவர் முள்ளை பிறப்பிக்கலை. ஆனால் என்றைக்கு ஒரு மனிதன் தேவனுடைய கட்டளையை மீறி, தேவனுடைய வார்த்தைகளை மீறி, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவன் கடந்து போகும்போது இந்த சாபமான இந்த முள் அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது.
அப்போனா முள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சாபம் நிறைந்தது. கர்த்தருடைய வசனத்துக்கு தேவ கோபம் நிறைந்தது கூட வச்சுக்கொள்ளுங்களேன். தேவ கோபப்படுற பாருங்க, நான் உனக்கு புசிக்க வேணான்னு சொன்ன கனியை நீ ஏன் புசிச்ச, அதனால முள் பிறப்பிக்கும், கஷ்டம் வரும், எல்லாமே சொல்றாரு பாருங்களேன். முள் என்பது தேவ கோபம் நிறைந்த ஒரு சாபம். ரெண்டாவது முள் என்பது என்ன அப்படின்னா வேதனைக்குரியது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலுக்கு இந்த முள் கொடுக்கப்பட்டிருந்தது. பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வேதனைகள் பாடுகளை அனுபவித்த ஒரு மனிதர். அநேக தினம் கண்விழிப்பிலும் உபவாசத்திலும் நிர்வாணத்திலும் பசியிலும் நிறைய காரியத்தை பவுல் சொல்கிறாரு. வேதனை அடிகள் பட்டிருக்கிறாரு. இவைகளெல்லாம் தாண்டி பவுலுக்கு ஒரு வேதனை இருந்திருக்குன்னு சொன்னால் அது இந்த முள்ளு தான். சிலர் சொல்கிறாங்க சரீரம், சிலர் சொல்கிறாங்க ஒரு வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் முள் என்பது ரெண்டாவது வேதனையை கொடுக்கக்கூடிய ஒன்று சொன்னேன், சாபத்தை கொடுக்கக்கூடியது. தேவ கோபம் நிறைந்த சாபம். நம்ம வாழ்க்கையில் கூட அப்படிதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகணும் நிமித்தம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போகும் நிமித்தம், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்வது நிமித்தம் தேவனுடைய கோபம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். அது ஆண்டவர் விசனப்படுகிற காரியமாக இருக்கும். ரெண்டாவது நான் சொல்கிறேன், முள் என்பது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முள் வேதனைக்குரியது. என் சரீரத்துக்குள்ளே இருக்கும், பல வேதனைகளை சந்தித்தாலும் இது வேதனையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவது முள் அப்படின்னா என்ன அப்படின்னா மத்தேயு 13:22ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா கவலை என்பதை குறிக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும், நல்லா கவனிங்க, வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால். நான் பாருங்க, கவலை, முள் என்பது என்னன்னா கவலை. வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வேலையை குறித்து, ஊழியங்களை குறித்து அல்லது மற்ற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைகள். அந்த கவலை ஒரு முள்ளு. நான் மீண்டும் சொல்கிறேன், சாபம் ஒரு முள்ளு, வேதனை ஒரு முள்ளு. சரியா? அடுத்து கவலை, பயங்கரமான கவலை. நாளைக்கு நான் என்ன செய்கிறது, இந்த இடத்துக்கு நான் போகணுமே, இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கணுமே, இவ்வளவு பாரத்தோடு இருக்குது, இவ்வளவு பிரச்சனைகளோடு இருக்கிறேனே. இந்த கவலைகள் என்பது முள் என்று வேதம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. நான்காவதாக நீங்கள் மார்க்கு 15ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 17. சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி. அப்ப எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் பாருங்க. சிலுவையில் அவர் எத்தனை மணி நேரம் தொங்குனா தெரியுங்களா? அந்த முள் சொல்கிறாங்க, அந்த கிறிஸ்டினான்ற முள் அது அவ்வளோ நீல முள்ளு தான். அது குத்தி கண்ணு வழியாக வெளியே வந்து நினைச்சான். ஒரு சின்ன முள் கையில் குத்துனா அது திருத்துக்கிட்டே இருக்குது. அதை எப்படியாவது எடுத்துடணும், அது இருக்கிற வரைக்கும் பெயினாக இருக்குது. ஆனால் ஏசப்பாவுக்கு யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு காயப்படுத்தியிருக்கும். தலை முழுவதும் முள்ளில் அடிச்சிருக்காங்க. முள்ளை வச்சு தான் அடித்து அந்த சதையை பிச்சாங்க. யோசித்து பாருங்களேன், காயப்படுத்தும் ஒன்று அப்படின்னா சிலருடைய வார்த்தைகள், சிலர் சொன்ன காரியங்கள், வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், வாழ்க்கை நடந்த கசப்பின் அனுபவங்கள், இவைகள் எல்லாம் ஒரு முள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, முட்களுக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை கர்த்தர் தரப்போகிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வாராக. நல்லா கவனிங்க. இந்த முட்கள் என்பது என்ன? முதல்ல சொன்ன சாபத்தினுடைய அனுபவம். முட்கள் என்பது என்ன? அது வேதனை நிறைந்த ஒரு அனுபவம். முட்கள் என்பது என்ன? அது கவலைகள் நிறைந்த ஒரு அனுபவம். முட்கள் என்பது என்ன? அது காயப்படுத்தும் ஒரு அனுபவம். முட்கள் என்பது என்ன? பலவீனத்தை உண்டாக்கும் அனுபவம். 2 கொரிந்தியர் 12 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது எனக்கு பலவீனன்னு பவுல் சொல்லுவார். பலவீனப்படுத்துகிற ஒன்று முள். நம்மளை பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கும். எழும்பவே
எழும்பவே விடாது. எழும்பி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் ஏதோ ஒரு இடத்துல வந்து மறுபடியும் பலவீனம். எழுந்து ஓடக்கூடாதபடி, சாதிக்க கூடாதபடி, தேவன் வைத்த ஓட்டத்தை ஓடக்கூடாதபடி, ஏதோ ஒரு விதத்தில் அது சரீரத்திலேயோ வாழ்க்கையிலேயோ ஆவிக்குரிய வாழ்க்கை ஏதோ ஒன்றில் அந்த முள் என்ன செய்யும்னா நம்மளை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இன்னும் அந்த முள்ளை பற்றி நிறைய நான் சொல்லலாம். இந்த முள் என்பது அநேக பிரச்சனைகளுக்குரியது, சிக்கலுக்குரியது, நிறைய நான் சொல்ல முடியும். இப்படி முள்ளை குறித்து வேதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் கர்த்தர் முள்களுக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை கர்த்தர் முளைக்க பண்ண போகிறார். நல்லா இந்த செய்தியை கவனிக்கணும். நான் இன்னும் இன்ட்ரோக்குள்ளே தான் நிற்கிறேன், நல்லா கவனிங்க. தேவதாரு விருட்சம்னா என்ன, அதை புரிஞ்சாதானே செய்ய முடியும். தேவதாரு விருட்சம்னா என்ன வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தன்னுடைய விருப்பத்தின்படியெல்லாம் தனக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரு விருட்சங்களையும் பொன்னையும் கொடுத்து வந்த தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலோமோன். அதாவது இதை நீங்க வாசிச்சு பாருங்க, ஆலயத்தை கட்டுவதற்கு வாசல் கதை உண்டாக்குவதற்கு கொடுக்கப்பட்டது தான் தேவதாரு விருட்சம். அப்படின்னா சுருக்கமாக சொன்னால் வாசல் அப்படின்னு சொல்லலாம். வாசல் அப்படின்னாலே ரட்சிப்பு என்பது அர்த்தம். யோவானில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்தில் நானே வாசல் அப்படின்னு ஏசப்பா அங்கே சொல்லுவார். நானே வாசல் அப்படின்னா அவர் தான் ரட்சிப்பு. தேவதாரு விருட்சம்னா என்ன தெரியுமா முதல் அர்த்தம்? ரட்சிப்பு என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவதாரு விருட்சம் அப்படின்னா முதல்ல என்ன தெரியுமா? அது ரட்சிப்பு, என் வாழ்க்கையினுடைய வாசல். அந்த வாசல் வழியாக தான் நான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். இந்த வாசல் வழியாக தான் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். வாங்க, நீங்கள் வரும்போது வாசல் வழியாக தான் உள்ளே வந்தீங்க. வாசல் வழியாக வரவங்க தான் நல்லவங்க, புறம்பாக வரவங்க தீயவங்க. அப்படின்னா வாசல் வழி அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் மூலமாய் தான் நமக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ தேவதாரு விருட்சம்னா என்ன தெரியுமா? ரட்சிப்பின் அனுபவம். ஒரு வாசலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ரெண்டாவது, தேவதாரு விருட்சம்னா என்ன அப்படின்னா 2 சாமுவேல் 6:5 வாசிங்க. 2 சாமுவேல் 6:5. 2 சாமுவேல் 6. தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும். பாருங்க, தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். வசனத்தில் எப்படி சொல்லியிருக்கிறாம்ல, கீதங்களோடு சுரமண்டலங்களோடு ஆடி பாடி போனார்கள். ஆனால் ஏன் ஆவியானவர் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட அப்படின்னு சொல்றாரு தெரியுமா? அந்த தேவதாரு மரத்துக்கு இன்னொரு அர்த்தம் துதியின் சத்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். துதியின் சத்தம். வேதச 100ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் வாசலில் துதியோடு. ஆண்டவர் சொல்றார், துதியோடு, ஆனந்த களிப்போடு. தேவதாரு மரம் என்றால் சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மகிழ்ச்சி, ஜாய். முதல்ல சொன்னேன், தேவதாரு விருட்சம்னா என்ன தெரியுமா? அது ரட்சிப்பின் வாசல். என் வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுக்கிற வாசல். அந்த வாசல் வழியாக நான் உள்ளே வந்தால் எனக்கு ஆண்டவர் என்னை ரட்சிக்கிறார். எனக்கு ஒரு உறுதி, எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், எனக்கு ஆண்டவர் வந்திருக்கான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரெண்டாவது, அந்த தேவதாரு மரத்துக்கு ரெண்டாவது அர்த்தம் தெரியுமா? துதியின் அனுபவம். நான் உள்ளே வரும்போது என் வாழ்க்கையில துயரங்களை கர்த்தர் துதியின் சத்தத்தால் மாற்றப் போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவதாரு என்றால் துதி என்று அர்த்தம். மூன்றாவது, தேவதாரு என்றால் என்ன அப்படின்னா 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல் மச்சு மட்டும் கேதுரு பலகைகளால் மூடி இப்படி உட்புறத்தை மரவேலையாக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரு விருட்சங்களின் பலகைகளால் தள வரிசைப்படுத்தினான். இதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஷார்ட்டா சொல்றேன். தேவதாரு விருட்சங்களின் பலகைகளால் தள வரிசைப்படுத்தினான். இந்த தள வரிசை என்பது வேதத்தில் ரொம்ப ஆழமான ஒரு பகுதி. இது என்ன அப்படின்னா நீதியை வெளிப்படுத்துகிற இடம். சரியா? இது எங்கே நீங்கள் பார்க்கலான்னா யோவான் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிங்க. யோவான் 19ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்துல வாசித்து பாருங்களேன். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளவரிசை படுத்தின மேடை என்றும், தளவரிசை என அழைக்கப்பட்ட மேடை எனும் எபிரேய பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட நல்ல இடத்திலே, கவனிங்களேன், இங்க தேவ நீதி நிறைவேற்றுவதற்கு இயேசு அந்த மேடையில ஏறினார். தேவதாரு விருட்சம்னு என்ன தெரியுமா? நீதி, தேவ நீதி, நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. ரொம்ப ஆழமானது. நான் சொல்ல அவ்வளோ ஆளுக்கும். அங்கே சொல்லப்பட்ட தலவரிசை, ஆசரிப்பு கூடாரத்தில் தலவரிசைப்பட சொன்னால் எங்கே திரும்ப அதுக்கு அடையாளம்? இயேசு அங்கே ஏறி நிற்கிறார் பாருங்களேன், தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கு. நல்லா கவனிங்க. அப்போ தேவ நீதி, தேவதாரு விருட்சம்னா நீதி வெளிப்படுகிற இடம். நம்பர் 1 நான் சொன்னேன், ரட்சிப்பை வெளிப்படுத்தும் இடம். நம்பர் 2 நான் சொன்னேன், துதியை வெளிப்படுத்தும் இடம். 3 என் நீதியை வெளிப்படுத்தும் இடம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவதாரு விருட்சம்னா என்ன? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 4வது ஏசாயா 60ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும், அங்க பாருங்க, என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படி. அப்படின்னா மகிமை. தேவதாரு விருட்சம்னா என்ன தெரியுமா? க்ளோரி, மகிமை, மகிமை. அல்லேலூயா. முதல்ல சொன்னேன் அது ரட்சிப்பு, 2வது சொன்னேன் அது துதி, 3வது சொல்கிறேன் அது தேவ நீதி, 4வது சொன்னேன் அது மகிமை. கரங்களை உயர்த்தியாலே சொல்லுங்க பார்ப்போம். அந்த மகிமை, அந்த மகிமை தான் தேவதாரு விருட்சம். மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கவனிச்சிட்டே இருங்க. முள் என்கிற அனுபவம் வேறு. முள் என்பது என்ன தெரியுமா? அது வேதனை. முள் என்பது என்ன தெரியுமா? அது கவலை. முள் என்பது என்ன தெரியுமா? அது காயப்படுத்துதல். முள் என்பது என்ன தெரியுமா? அது நம்முடைய வாழ்க்கையில் பலவீனப்படுத்துவது. முள் வேறு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை எப்படி தெரியுமா செய்ய போகிறாரு? முட்களுக்கு பதிலாக, அதாவது வேதனைக்கு பதிலாக சந்தோஷத்தை கர்த்தர் தரப்போகிறார். தேவதாரு விருட்சமாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ உங்களுக்கு புரியுதா? முட்களுக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். அப்படின்னா எத்தனை நாட்கள் காயப்பட்டீர்களோ அந்த காயத்திற்கு பதிலாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை திரும்ப தரப்போகிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவு வேதனையை நீங்கள் அனுபவித்தீங்களோ அந்த வேதனையை தாண்டி கர்த்தர் சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தரப்போகிறார். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். என் வாழ்க்கையில் முட்களுக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். என் வாழ்க்கையில் இந்த வேதனைகளுக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு இந்த மாதம் சந்தோஷத்தை தரப்போறா. என் வாழ்க்கை நான் சந்தித்த வேதனைகளுக்கு பதிலா, இடுக்கண்களுக்கு பதிலா, கவலைக்கு பதிலா, சொல்லுங்க சிஸ்டர், வாயை திறந்து ஒவ்வொன்றா சொல்லுங்க. என் வாழ்க்கை சந்த காயங்களுக்கு பதிலா என் வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை விதைக்க அவர் போகிறார். அல்லேலூயா. அதான் முட்களுக்கு பதிலாக. என் வாழ்க்கை எப்படி இருந்த கசப்பின் அனுபவம், ஓகே, கஷ்டம்தான், ஓகே, எல்லாம் சொன்னால் ஆமான்னு சொல்லி பழகுங்க. இப்படி சொல்லுங்க, ரொம்ப காயப்பட்டீங்க, ஆமாதான். ரொம்ப வேதனையாக இருந்தீங்க, ஆமாம். நிறைய கவலைகள் இருந்தது, ஆமாம். நிறைய வருத்தங்கள் இருந்தது, ஆமாம். வேதனைகள் இருந்தது, ஆமாம். எல்லாம் ஆமாம் சொல்லுங்க. சொல்லிட்டு கடைசியாக சொல்லுங்க, இதற்கு எல்லாம் பதிலாக கர்த்தர் என்னை திரும்ப முளைக்க பண்ண போகிறார். என்னை தேவதாரு விருட்சமா இதுவரை எல்லாரும் பார்க்கத்தக்க, மற்றவங்க பார்த்திருந்தா வேற மாதிரி, ஆனா என் தேவன் என்ன பார்த்ததுனால கையை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆவியானவருக்குள்ள கடந்து வாங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை அது முட்களின் அனுபவம், வேதனையின் அனுபவம், கஷ்டத்தின் அனுபவம், கவலையின் அனுபவம், ஆனால் அவர் என் வாழ்க்கையில அவர் சந்தோஷத்தை தர போகிறார். அது மகிழ்ச்சியின் ஆரம்பம். அல்லேலூயா. முட்களுக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. என்னை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு நிலம், சொல்லுங்க, நான் ஒரு நிலம். இந்த நிலத்தை அவர் வாங்கி வச்சிருக்கிறாரு. அவருக்கு தெரியும் என் வாழ்க்கையில் எதை முளைக்க பண்ணணும்னு சொல்லி. என் நிலத்தில் நான் கூட நிலைக்க முடியாது, நான் கூட விதைக்க முடியாது, என் இஷ்டத்துக்கு நான் வாழ முடியாது. அது காஞ்சேரியாக மாறிடும், அது முற்காடாக மாறிடும். ஆனால் என் தேவனுடைய கரத்தில் இருப்பேன். ஆனால் இந்த மாதம்
கர்த்தர் தேவதார் விருட்சங்களை கர்த்தர் முளைக்க பண்ணுவார். சொல்லுங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன கவலைப்பட்டாலும் சரி, யாராவது நம்மளை பார்த்துட்டு இவன் முச்செடி தான் சொன்னாலும் பரவாயில்ல, இவன் வேதனைக்குரியவன் சொன்னாலும் பரவாயில்ல. யாபேஸை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க. யாபேஸ் நீ ஒரு துக்கமானவன், யாபேஸ் நீ ஒரு வேதனையானவன், யாபேஸ் நீ ஒரு கவலையானவன், யாபேஸ் நீ ஒரு வருத்தமானவன், எல்லாம் சொல்லட்டும். ஒரு நாள் வந்தது, யாபேஸ் தேவனை நோக்கி ஜெபித்த போது கர்த்தர் அவன் எல்லைகளை விசாலப்படுத்தினார். இந்த மாதம், இந்த நாட்கள்ல இதுவரை இருந்த முட்களின் அனுபவங்களை மாற்றி கர்த்தர் உங்களுக்கு விருட்சங்களை கர்த்தர் கட்டளை இடுவார். யார் என்ன பார்த்திருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நான் ஒரு தேவதாரு விருட்சமா, என் தேவனுடைய கரத்தில் இருக்கிற நிலமா, 100 மடங்கு கொடுக்கிற பலனா, இதுவரை இருந்த முள்கள் எல்லாம் மாறி, இதுவரை இருந்த கசப்பின் அனுபவங்கள் மாறி, வேதனை அனுபவங்களை மாற்றி கர்த்தர் என்னை நிரப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 அனுபவங்களை வேகமா நான் காட்ட போறேன். ஆண்டவர் நமக்கு இப்படி முட்களுக்கு பதிலாக தேவதாரு விருட்சமா என்ன அவர் மாற்ற போகிறார்னா, எதுலெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார் என்கிறத 3 கருத்துக்களை வேகமா. நம்பர் 1, ஏசாயா 43 அதிகாரம் 16 வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 43 அதிகாரம் 16 வசனம். சமுத்திரத்திலே வழியையும், சமுத்திரத்திலே வழியையும், வலிய தண்ணீரிலே பாதையும் உண்டாக்கி, வலிய தண்ணீரிலே பாதையும் உண்டாக்கி, ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முதல் வசனத்தை வாசிச்சு பாருங்க, அந்த 14 வசனம் பாதையை உண்டாக்கி. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, புறப்பட பண்ணி. நல்லா கவனிச்சுக்கோங்க. எகிப்து தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் விடுதலையாகி வராங்க. நல்லா கவனிங்க, முட்களுக்கு பதிலாக. இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அப்படின்னா முட்களின் அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வரும். ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வரத்தான் செய்யும். ஒரு போராட்டம் போனால் இன்னொரு போராட்டம் வரத்தான் செய்யும். ஒரு பிரச்சனைலேருந்து வெளியே வந்தால் இன்னொரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், யார் உங்கள் டைரியில் இப்படி முட்கள்னு எழுதினாலும் நீங்கள் பக்கத்தில் எழுதுங்க, பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். போராட்டம் உண்மைதான் பிரதர், பிரச்சனைகள் உண்மைதான் பிரதர், கஷ்டங்கள் உண்மைதான் பிரதர், அதெல்லாம் வர்றது உண்மைதான். ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியாத ரகசியம் தெரியுமா? என்ன அவர் விலை கொடுத்து வாங்கினதுனால, என்ன நிலமான வச்சிருக்கிறதுனால, அவர் எதை முளைக்க விரும்புகிறாரோ அது மட்டும்தான் முளைக்க செய்வார். அது மட்டும்தான் முளைக்கும், வேறெல்லாம் முளைக்க வாய்ப்பே கிடையாது. சத்ருவும் வந்து முளைக்க முடியாது, மனுஷனும் வந்து முளைக்க வைக்க முடியாது, யாரும் நம்ம வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற முடியாது. சிலர்லாம் பேரண்ட்ஸ் ரொம்ப நேசிப்பாங்க, என் பையனை நான் அப்படி ஆக்க போகிறேன், என் பிள்ளைய நான் இப்படி படிக்க வைக்க போகிறேன். அதெல்லாம் நடக்காது சிஸ்டர். என்னைக்கு பிள்ளை கத்தரால் ஒரு சுதந்திரம் சொன்னோமோ அன்னைக்கே கத்தர் நினைத்த திட்டங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நல்லா கவனிங்க, இங்கே புறப்பட பண்ணிட்டு அங்கேயும் புறப்பட பண்ணுறாரு பாருங்களேன். இங்கே வழியை உண்டாக்கிட்டு அங்கே போய் புறப்பட பண்ணுறார். ஏன் இந்த அனுபவம்? சில நேரங்களில் வாழ்க்கையில் சில போராட்டங்களை வருவது போல இருக்கலாம், முட்களின் அனுபவத்தை போல இருக்கலாம், கஷ்டத்தை போல இருக்கலாம். நல்லா தானே விடுதலையாகி வந்தோம், சந்தோஷமாக தானே பாடிக்கிட்டு வந்தோம், இஸ்ரவேலின் தேவன் பெரியவர் சொல்லிட்டு தானே வந்தோம், இனி எகிப்தியரை பார்க்க போகிறதுல தான் சொல்லிட்டு தானே வந்தோம், அப்பா ஒரு பெரிய விடுதலைன்னு சொல்லிட்டு தான் நடந்து வந்தேன். ஆனால் நடந்து வந்த கொஞ்ச நேரத்திலேயே செங்கடல் முன்பதாக நிற்கிறது. சரி, செங்கடல் தான் நிற்குதுன்னு பார்த்தா பின்னோடு பார்வோனின் சேனை. நல்லா யோசித்து கவனித்து பார்த்தீங்கன்னா, பார்வோனை இருதயத்தை கடினப்படுத்தினவரும் கர்த்தர் தான். அவருடைய கிரியைகளை நம்ம ஒன்றுமே புரிந்து கொள்ளவே முடியாது லைஃப்பில். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எதிரியவே அவரே உண்டு பண்ணி அவங்க முன்னாடி கர்த்தர் நம்மளை தலை நிமிர பண்ணுவார். அந்த அனுபவத்துக்கு வந்தால் தான் அந்த மெச்சூராக தான் புரியும். நல்லா சத்துருக்களுக்கு முன்பதாக எங்கே பந்தி ஆயத்தப்படுத்தணும்? நல்லா கவனித்து பாருங்கள், பந்தி எங்கே ஆயத்தப்படுத்தணும்? அமைதியான இடத்துல, சாப்பிட்ற இடத்துல நிம்மதியாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கே பந்தி வச்சிருக்கிறார் தெரியுங்களா? சத்துருக்களுக்கு முன்பு. அப்போ ஆண்டவர் சில நேரங்கள் நடத்துகிற பாதை ஒரு முட்களை போல இருக்கலாம். என்ன ஆண்டவரே கஷ்டமாக இருக்குது, என்ன ஆண்டவரே போராட்டமாக இருக்குது. இல்லை, உங்களுக்கு தெரியாத ரகசியம் தெரியுமா? அந்த டேபிளில் உட்கார வச்சு கர்த்தர் நம்ம தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். அந்த சத்துருக்கு முன்பதாகவே, அவன் வைத்த திட்டத்துக்கு முன்பதாகவே நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறவர். இங்கே யோசித்து பாருங்களேன், அவன் இருதயத்தை கடினப்படுத்தினதே ஆண்டவர் தான்.
மோசே போய் நின்றுட்டு எங்கள் ஜனங்களை ஆராதனை செய்ய போவிடும் இருதயத்தை கடினப்படுத்துறார். இவரே போய் கேட்க சொல்றாரு, இவரே போய் பார்வோன்ட்ட பேச சொல்றாரு, இவரே அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறாரு. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் வரும்போது கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. முட்களின் அனுபவமாகவே அல்ல, அதை மீண்டும் தேவதாரு விருட்சமாய் கர்த்தர் முளைக்க பண்ண வல்லமை உள்ளவர். முதல் கருத்து என்ன தெரியுமா? போராட்டத்துக்கு பதிலாக வெற்றியை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் இரட்சிப்பை அல்ல, இரட்சகரை காண்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஐயோ போராட்டம் வருது, ஐயோ முள்ளின் அனுபவம், இப்போதானே விடுதலையாகி வந்தது போல இருக்குது, இப்போதானே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனது போல இருக்குது. மீண்டும் பார்வோனின் தேனை, மீண்டும் பார்வோனுடைய சத்தம், மீண்டும் குதிரையின் சத்தம், மீண்டும் அந்த வேகம். நான் எதை கேட்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அதே சத்தத்தை கேட்கறதுக்கு மீண்டும் நான் வந்துட்டேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், அந்த சத்தம் எதுக்கு தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவனை விட்டு வைக்க விரும்பல, அவனை ஆண்டவர் புதைக்க அவர் விரும்பினார், மீண்டும் எழும்பாதபடி. உங்களுக்கெல்லாம் தெரியாது, அவர் வழியை உண்டாக்கிட்டாராம். அப்பயே வழியை உண்டாக்கிட்டார். கோலை நீட்ட வேண்டியது மட்டும்தான். என்ன தெரியுமா சொல்லணும்? செங்கடலாக இருந்தாலும், பார்வோனின் சேனையாக இருந்தாலும், முட்களுக்கு பதிலாக என் வாழ்க்கையில் கர்த்தர் வெற்றியை தர அவர் முடியும். போராட்டமாக இருந்தாலும், பாடுகளாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் என் தேவன் என் தலையை உயர பண்ணுகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துச்சு. நிறைய போராட்டங்கள் வந்தது, நிறைய பாடுகள் வந்தது, ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததுக்கு காரணம் என்ன? அவனுக்கு தெரியும், எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, சிங்கக்கவியிலே நின்றாலும் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. காரணம் என்ன தெரியுமா? என் தேவன் அவருடைய திட்டம் மாத்திரம்தான் நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உங்களுக்கு தெளிவாக இந்த மாதம் நீங்கள் வேணால் விசுவாசத்தோடு, அதான் சொல்கிறேன், அந்த அப்சர்வ், அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வீர்களே, ஆனால் அந்த வசனத்தை அப்படியே அங்கீகரிப்பீங்கன்னா இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே நிறைவேற கிருபை தருவார். இதுவரை இருந்த வேதனை, இதுவரை இருந்த கவலை, இதுவரை இருந்த போராட்டம், இதுவரை இருந்த காயத்தின் அனுபவங்கள் எல்லாம் மாறி இந்த மாதம் கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை, துதிக்க பண்ணுகிற அனுபவத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அடுத்த முறை வரும்போது நீங்கள் சொல்லிட்டே வருவீங்க, என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை, அவரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாம் கூடும். இந்த மாதம் முடியாததுன்னு நினைச்சதெல்லாம் கர்த்தர் முடிய பண்ண போகிறார். நடக்காது நினைச்சத கர்த்தர் நடக்க பண்ண போகிறார். வராது நினைச்சத கர்த்தர் திரும்ப தர போகிறார். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாம் ஆகும், ஆமே, உம்மாலேதான் எல்லாமாகும். ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும், இயேசுவே உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கைதடி பல. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம். நம்பிக்கையோடு எல்லாமே அல்லேலூயா. ஒரு விசை கூட ஆகும், ஆகும், எல்லாமா என் தேவனாலே உம்மாலேதான் அல்லேலூயா. ஆகும், எல்லாமா இயேசுவே எல்லாமாகும். அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், போராட்டம்
போராட்டத்துக்கு பதிலாக வெற்றியை கர்த்தர் தருவார். 2வது சங்கீதம் 66:12 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதங்களிலே 66ஆம் சங்கீதம். வேதம் கொண்டு வந்திருந்தா வேதத்தை ஓப்பன் பண்ணியாவது வைங்க, சரியா? அப்படியே பார்த்துட்டே இருக்கக்கூடாது. சங்கீதம் 66:12 வசனம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினி, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினி, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். நீங்க இந்த சம்பவம் சொல்லுது, மனுஷரை எங்க தலை மேல ஏறி போக பண்ணினீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க சும்மா நான் இருந்தேன். இந்த சங்கீதக்காரனை வாசித்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைக்கும் தாவீது போகலை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நிறைய மனிதருடைய பிரச்சனைகள் வந்தது. ஒரு பக்கம் நண்பர்களுடைய துரத்துதல், இன்னொரு பக்கம் எதிராளிகள் துரத்துறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க துரத்துறாங்க, பார்த்திங்கன்னா கூட இருக்கிறவங்களே எதிரியாக மாறுறாங்க. ஒரே அப்பந்தட்டில் புசித்தவன் குதிங்கால தூக்கினான்னு வாசிக்கிறோம். பயங்கரமான 4 பக்கமும் தாவீது மனிதர்களால் நெருக்கப்பட்டான். அப்போ சொல்கிறாரு, மனிதர்களை தலை மேலே ஏறி போக பண்ணினீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழல்கள் கடந்து வரும். அண்ணால பெனினா ரொம்ப கஷ்டப்படுத்தினா, மனநோவாக இருந்தாங்களாம் மற்றவங்களுக்கு, ஈசாக்குக்கு. யோசித்து பாருங்கள், சில மனிதர்கள் நமக்கு மனநோவா வேதனை உள்ளவங்களா தலைமையில் ஏறி போகிறவங்களா இருப்பாங்க. ஆனால் ரிசல்ட் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் மனுஷன் ஏறி போகட்டும், ஒரு பக்கம் தண்ணீர் தீயெல்லாம் வரட்டும், ஆனால் ரிசல்ட் என்னென்னா அங்கே பாருங்கள், எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 2வது, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னா, துன்பத்திற்கு பதிலாக மகிழ்ச்சியை தேவன் தர விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல சொன்னேன், போராட்டத்திற்கு பதிலாக ஒரு வெற்றி. அங்கே பார்த்தீங்கன்னா போராட்டம். இப்போ தான் ஒரு பிரச்சனைலேருந்து வெளியே வந்தாங்க. இத்தனை 430 வருஷமாக அடிமைகளாக இருந்தோம். இப்போ தான் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சு, அந்த போராட்டங்கள்லாம் முடிஞ்சிச்சு. இனி எனக்கு அந்த போராட்டமே இல்லைன்னு வெளியே வரும்போது தான் மறுபடியும் ஒரு போராட்டம் வர்றது போல் இருக்குது. ஆனால் அந்த போராட்டங்கள் நம்மை முடிப்பதற்காக அல்ல, அவர்களை முடிப்பதற்காக கர்த்தர் கொண்டு வந்தார். அதான் நான் சொன்னேன், எதிரிகளை சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் மூலமாகவே கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவர். யோசேப்பை அவங்க சகோதரர்கள் சும்மாவே விட்டுருந்தா நல்லா இருந்திருக்காது. ஆனால் குழியில் தூக்கி போட்டதுனால தான் அவங்க மத்தியில் யோசேப்பை தேவன் உயர்த்தி வைத்தார். தானியேலு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டதுனால்தான் தானியேலின் காரியம் ஜெயமாய் மாறினது. சில காலங்களில் முட்களின் அனுபவம் வந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், எந்த போராட்டம் வந்தாலும் அதற்கு பதிலாக கர்த்தர் எனக்கு வெற்றியை தரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 2வது நான் சொன்னேன், துயரங்களுக்கு பதிலாக, துயரம் வேதனை நிறைந்த வாழ்க்கை. ஏன்னா முள்ளுனா வேதனைன்னு சொன்னேனே, முள்ளுனா காயப்படுத்துன்னு சொன்னேனே. சங்கீதக்காரன் தாவி சொல்லுவார், மௌனமாக இராதேரும், என் சத்துருக்கள் எவ்வளவா பெருகியிருக்காங்க, மௌனமாக இராதீங்க ஆண்டவரே. அப்படியெல்லாம் ஜெபிக்கிறத நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். என் உள்ளம் உடஞ்சி சொல்லுவார், நான் ஓடுறேன், எர்மோன் மலை மற்ற மலைகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கேன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு துரத்தப்பட்ட ஒரு தாவீது, அந்த அளவுக்கு துயரங்களையும் வேதனைகளையும் சந்தித்த தாவீது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷ தலைமையில ஏறி போகலாம், அது ஒரு முள்ளின் அனுபவம். ஆனால் அதற்கு பதிலாக ரிசல்ட் என்ன தெரியுமா? செழிப்பான இடத்தில் தாவீதை கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது சொல்லவா, தாவீதை துரத்துனவங்கெல்லாம் அவங்களே போய் தாவீதை கூட்டிகிட்டு வர்றதுக்கு கர்த்தர் செய்தாராம். நம்ம தூக்கி போட்ட இடத்துலையே கர்த்தர் நம்ம தலையை தூக்கி வைப்பார். எதிரிகள் முன்பதாகவே கர்த்தர் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அவ்வளவு நல்ல தேவன். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், துயரத்துக்கு பதிலாக கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 31:15 வசனத்தை நீங்க வாசியுங்கள். சங்கீதம் 31:15 வசனம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அர்த்தம், என் காலம் அவர் கரத்தில் இருக்கு. அவருக்கு தெரியும், அவருக்கு எந்த நேரத்தில் என்ன உயர்த்தணும் தெரியும். நான் கர்த்தருடைய களத்தில் அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துகிற தேவன் அவர். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் துன்பத்தை பார்த்துருக்கலாம், அதற்கு சரியாய், அதற்கு ஈடாய்
வேதம் சொல்லுகிறது, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்குகிற தேவன் நம்மோடு தேவன். இன்றைக்கி நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்ல முடியும். இந்த வார்த்தையை நீங்கள் நம்பி அல்லேலூயா சொன்னால், எப்படி முச்சடிக்கு பதிலாக எப்படி தேவதாரு விருட்சம் முளைத்ததோ, துன்பங்களுக்கு பதிலாக கர்த்தர் நம்மை ஆனந்த களிப்புள்ள உதடுகளோடு அவர் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு இருக்க பண்ணுகிறவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? மூன்றாவதாக யோபு 23:10 வாசிக்கலாம். யோபு 23:10. துன்பத்திற்கு பதிலாக ஆனந்த மகிழ்ச்சியை தேவன் நமக்கு தருகிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அடுத்து இந்த வசனத்தை என்ன சொல்லப்படுதுன்னா, நல்ல துயரத்துக்கு பதிலாக தேவன் சந்தோஷத்தினால் நிரப்புவார். அல்லேலூயா. துன்பம் வேற, துயரம் வேற. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டணும். துன்பம் என்பது வேற, சரியா? துயரம், மனசுக்குள்ள துயரம், யார்ட்டையும் சொல்ல முடியாத வேதனை இன்னைக்கு இருக்குமானா, கர்த்தர் உங்களை சந்தோஷமாய் தலை நிமிர பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் செய்கிறார் தெரியுமா உங்களுக்கு? அந்த இப்போ வாசிங்க, அந்த 55 ஏசாயா 55:13 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55:13 வசனம். முச்சடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்துல ஏன் தெரியுமா உங்களுக்கு நமக்கு செய்றாரு? அது தேவனுக்கு கீர்த்தியாய் மாறுவதற்கு, நாம் தேவனுக்கு புகழ்ச்சியாய் மாறுவதற்கு கர்த்தர் இந்த மாதம் முட்களுக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வேணும்? கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, இந்த முச்சடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் என் வாழ்க்கையில் முளைக்கட்டும். வேதனையின் அனுபவம், கஷ்டத்தின் அனுபவம், துக்கத்தின் அனுபவம், இழப்பின் அனுபவங்கள், இவைகளை எல்லாம் மாற்றி என் வாழ்க்கையில் கர்த்தர் செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவீராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கரங்களை உயர்த்தி அப்படியே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதுவரை நாங்கள் சந்தித்த போராட்டங்கள், இதுவரை நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள், இதுவரை எங்கள் வாழ்க்கை சந்தித்த அந்த கவலையான காரியங்கள், வேதனை நிறைந்த காரியங்கள், இவைகளுக்கு பதிலாக கர்த்தர் இன்றைக்கு திரும்ப தேவதாரு விருட்சத்தை அவர் நமக்கு தரப்போகிறார். சந்தோஷத்தை தரப்போகிறார், சமாதானத்தை கர்த்தர் தரப்போகிறார், ரட்சிப்பை தேவன் தரப்போகிறார், வெற்றியை தேவன் தரப்போகிறார், ஜெயத்தை கர்த்தர் தரப்போகிறார். அவர் அவ்வளவு நல்லவர். தேவதாரு விருட்சமாய் நாம் எழும்புவதற்கு தேவன் கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும். நம்பிக்கையோடு சொல்லுங்க. எல்லாமே சொல்லி முடியாத நீரே, எண்ணி முடியாத நீரே, சொல்லி முடியாத நீரே, ஐயா இயேசுவே, அப்பா உமக்கு ஸ்தோத்திர, அன்பே உமக்கு ஸ்தோத்திர, இயேசு அப்பா உமக்கு ஸ்தோத்திர, ராஜாவே அன்பே உமக்கு ஸ்தோத்திர. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாளாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மா ஆகுமே. எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாளே. நம்பிக்கையோடு கைகளை தட்டி ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாளேதா. எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும் இயேசுவே. முச்சடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம், தேவதாரு விருட்சம். கரங்களை தட்டி ஆவை நிரம்பி கேளுங்க. என் தேவனே, என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், என் ரட்சிப்பை தருகிறவர்,
சமாதானத்தை தருகிறவர், ஆசீர்வாதங்கள் நிரப்புகிறவர், சுகத்தை தருகிறவர். ஆமென்.